வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி தொடர்பான முந்தைய தீர்ப்பில் தனக்கு எதிராக கூறப்பட்ட சில கருத்துக்களை நீக்க கோரி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இந்த கருத்துக்கள் நடந்து வரும் விசாரணையை பாதிக்கக்கூடும் என்றும், நியாயமான விசாரணைக்கான தனது உரிமையை சமரசம் செய்யக்கூடும் என்றும் பாலாஜி வாதிடுகிறார். இந்த மனு செப்டம்பர் 8, 2022 தேதியிட்ட உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை குறிக்கிறது. இது அவருக்கு எதிரான குற்றவியல் புகார்களை மீண்டும் நிலைநிறுத்தியது. அந்த தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடையேயான சமரசத்தின் அடிப்படையில் புகார்களை ரத்து செய்த முந்தைய சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. 2011 மற்றும் 2015க்கு இடையில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் வேலைகளை பெற ஊழல் நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டதற்கான முதன்மையான ஆதாரங்கள் இருப்பதாக உச்ச நீதிமன்றம் தனது 2022 தீர்ப்பில் கூறியது. ஊழல் போன்ற கடுமையான குற்றங்களை சம்பந்தப்பட்ட பணத்தை திருப்பித் தரும் விருப்பத்தின் காரணமாக மட்டுமே தள்ளுபடி செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. இருப்பினும் அந்த தீர்ப்பில் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் தற்போதைய பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவசியமில்லை என்றும், அவர் நடந்து வரும் குற்றவியல் வழக்குகளை கையாளும் கீழ் நீதிமன்றங்களை தேவையற்ற முறையில் பாதிக்கக்கூடும் என்றும் பாலாஜி வாதிடுகிறார். இந்த கருத்துக்கள் அவரது வழக்கின் நீதித்துறை செயல்பாட்டில் நிழலை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் அஞ்சுகிறார். தற்போது செந்தில் பாலாஜி ஊழல் தொடர்பான 1 மற்றும் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனித்தனி சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்கிறார். உச்ச நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள புதிய மேல்முறையீடு முந்தைய பாதகமான கருத்துக்களை நீதிமன்ற பதிவிலிருந்து நீக்குவதன் மூலம் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.